ஒருத்தருக்கு ஒரு பிரேக்கப் நடக்குது அப்படின்னா அங்கே 2 டைப்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸை காமனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இம்மீடியட்டாக இன்னொரு பர்சனை தேடி போகிறது. செகண்ட் ஒன், யாருமே வேண்டான்னு எல்லாரையுமே தள்ளி வைக்கிறது. செகண்ட் கேட்டகரி பற்றி தான் இன்றைக்கி டாபிக். நம்ம ஒருத்தரை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி அவங்க தான் நம்மளோட ஃப்யூச்சர் அப்படின்னு நம்மளோட லைஃப்பை பிளான் பண்ணி அவங்க தான் லைஃப்னு நம்ம இருக்கிறப்ப சடனாக ஏதோ ஒரு ரீசன்னால் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். இல்லை, வேறு யாரையுமே அதுக்கப்புறம் நம்பவே முடியாது. ட்ரஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடும். யாருக்கும் ஆக்சஸ் கொடுக்கவே மாட்டோம். கம்ப்ளீட் ஒரு வித்ட்ராயல் மோடுக்கு போயிடுவோம். அது பேர் தான் வால்ஸ். வேறு யாரும் நம்மளை நெருங்கி அகெயின் நம்மளை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை சுற்றி நாமளே ஹையர் ரைஸ் பண்ணிக்கிறது. அது உங்களை ஐசோலேட் தான் பண்ணும். அதுக்கு பதிலாக பவுண்ட்ரிஸை ப்ராப்பராக செட் பண்ணுறது எப்படின்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்காகவும் அந்த டைம், ஸ்பேஸ் அண்ட் கேர் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கிறது. கான்ஃப்ளிக்ட் ஆர் ஹர்ட்ஃபுல் சுச்சுவேஷன்ஸில் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண பழகிறது, நோ சொல்ல கற்றுக்கிறது, இது எல்லாமே. இன் ஷார்ட், ஐ ரெஸ்பெக்ட் யூ, யூ ரெஸ்பெக்ட் மீனா, அது பவுண்ட்ரிஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கதவுக்கு லாக் போடுறது தான் பவுண்ட்ரிஸ். கதவே இல்லாத ஒரு பேரியர் தான் வால்ஸ். பார்த்துக்கோங்க.